அருட்பெரும் ஜோதி 12 ராசிகள் மே மாதத்தில் வழிபட வேண்டிய சூட்சமமான சித்தர்கள் ஸ்ரீ குபேரபீடத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் எடுத்து கொடுக்கும் தெய்வத்தை வழிபாடுகள் செய்தால் வளம் நலம் தெய்வீக அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் நான் உங்களுக்கு காமிக்கக்கூடிய தெய்வத்தை உங்கள் செல்ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கங்க. உங்களோட ஒவ்வொரு நாளும் 5 முறை அந்த தெய்வத்தோட நாமத்தை மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மாதம் ஒரு முறை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ கோயிலுக்கு சென்று காணிக்கை 11 செலுத்தி பாருங்கள். மே மாதம் முழுவதும் நேர்மறை ஆற்றல்களும் செல்வ செழிப்பும் அபரீதமாய் உங்களுக்கு பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். இந்த அற்புதமான தெய்வீகமான மே மாதம் சித்ரா பௌர்ணமியுடன் தொடங்குகிறது. இந்த தெய்வீக பௌர்ணமி உங்களுக்கு சகல செல்வங்களையும் தர வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன். உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். மேசராசி அன்பர்களே நண்பர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அற்புதம். தொடக்கமே விநாயகரோட வருது. வினைகள் தீர்ப்பான், வெற்றியை தருவான், சகல காரியங்களும் சித்தி இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி கணபதியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லுங்க. உங்களோட செல்ஃபோன் வால்பேப்பரில் விநாயகரோட படத்தை வையுங்க. வாய்ப்பிருந்தால் பிள்ளையார்பட்டி சென்று வழிபட்டு வாருங்கள். அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சிதற தேங்காய் போட்டு 11 ரூபா காணிக்கை இந்த மாதத்தில் தாங்க. பெஸ்ட்டு மே 5 செய்யுங்க. சங்கட சதுர்த்தி தேவதை நாள். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய தெய்வீகமான தெய்வம் அருட்பெரும் ஜோதி கங்கை வந்திருக்காங்க. இந்த மாதம் இந்த வெப்பமான மாதத்தில் கங்கை தாய் வருதுன்னா உங்கள் மனம் குளிரும், உங்கள் வாழ்வில் குளிரும், திடீர் பணவரவு செல்வ செழிப்பு ஏற்படும். உங்களோட வால்பேப்பராக இந்த தெய்வத்தை வச்சுக்கோங்க. ஓம் கங்கையே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் தண்ணீர் பருகும் போதும் சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தோட தண்ணியோடு இருக்கக்கூடிய கோயிலில் போய் புண்ணிய தீர்த்தம் ஆடிட்டு அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு 11 ரூபா காணிக்கை கொடுத்துட்டு வாங்க. நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மிதுனராசி அன்பர்களே நண்பர்களே, மிதுனராசிக்குரிய இந்த மாதம் அற்புதம். காளி வந்திருக்காங்க. காளி வந்தாவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையும் காலியாகி காணாமல் போகும். ஓம் காளியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லுங்கள். காளியோட படத்தை வாட்ஸ்அப்பில் வையுங்க. இந்த மாதம் உங்களை ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ ஒரு நபரோ காணாமல் போவார்கள் உங்களை விட்டு. நல்லது நடக்கட்டும். வாழ்க. கடகராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய தெய்வீகமான தெய்வம் ராமர் வந்திருக்கிறாருங்க. வெற்றி தாங்க. ராமர் வந்தாவே வெற்றி. ஸ்லோவாக நடந்தாலும் வெற்றியாக நடக்கும். ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லுங்கள், எழுதுங்கள். ராம பகவானோட படத்தையோ ஆஞ்சநேயர் படத்தையோ வால்பேப்பரை வைத்து கொள்ளுங்கள். இந்த மே மாதம் ராமர் கோயிலுக்கு சென்று ராமஜெயத்தை 108 முறை எழுதி 11 ரூபாய் காணிக்கையை செலுத்துங்கள். நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய தெய்வீகமான மே மாத ஆருட தெய்வம் மகாலட்சுமி வந்திருக்கிறாங்க. செல்வம் கோடியாய் குவியட்டும். தனவரவு பணவரவு பெருகட்டும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லுங்கள். இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வீட்டில் குத்துவிளக்கு பூஜை மகாலட்சுமி பூஜையை செய்யுங்க. உங்கள் செல்ஃபோனில் மகாலட்சுமி தாயோட படத்தை வையுங்க. நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய தெய்வீகமான மே மாத தெய்வம் கிருஷ்ணர் பகவான் வந்திருக்கார். இந்த மாதம் புல்லாங்குழல் இசை அதிகமாக கேளுங்க. ஒரு புல்லாங்குழலை உங்கள் வீட்டில் வாங்கி வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். மயிலிறகு வாங்கி வைப்பதும் மயிலிறகை பார்ப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஜெய் கிருஷ்ணா நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். உங்களோட வாட்ஸ்அப்பில் வால்பேப்பர்லையும் அந்த தெய்வத்தோட படத்தை வையுங்கள். நல்லது நடக்க வேண்டுமென உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்குரிய தெய்வீகமான ஆருட தெய்வம் இந்திர பகவான். ஆக்சுவலாக தமிழ் கடவுள்னு இந்திர பகவானை தான் ஆதி காலத்தில் தமிழர்களே சொல்லுவாங்க. இந்திரன் வந்தாலே வெற்றி கிடைக்கும், யானையின் அருள் கிடைக்கும். இந்திரனுக்கு தனி கோயில் நம்ம ஊரில் இல்லைனாலும் நீங்கள் விநாயகரை வழிபடுவதும் தினமும் ஆகாயத்தை பார்த்து வழிபாடுகள் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் இந்திர பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லுங்கள். நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய இந்த அற்புதமான மாதத்தோட தெய்வம்
ஜெய் ஸ்ரீராம். ஹனுமன் வந்திருக்காரு. ஹனுமன் படத்தை உங்கள் வாட்ஸ்அப்பில் வால்பேப்பராக வையுங்க. ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். சனிக்கிழமை வெற்றிலை மாலை போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்யுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்குரிய இந்த மாதம் சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க அப்படின்னா வெற்றி தேடி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓம் சரஸ்வதியே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். புதிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள், புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்குரிய அற்புதமான தெய்வீகமான இந்த மாத ஆருட தெய்வம் உங்கள் ராசிக்கான திருவோண நட்சத்திரத்தின் தலைவரே வந்திருக்கிறார். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லுங்கள். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவோண நட்சத்திரத்தன்று ஏகாதசி அன்று 11 ரூபாய் காணிக்கை எடுத்து வைங்க. பெருமாளை தினமும் வழிபாடுகளை செய்யுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதம். மன தெளிவு மட்டும் இருந்தீங்கன்னா போதும், வெற்றி கிடைக்கும். கும்பராசிக்குரிய அற்புதமான தெய்வீகமான இந்த மாத ஆருட தெய்வம் குபேரரே வந்திருக்கிறார். லார்ட் குபேரா. கேரண்டி சக்ஸஸ். குபேரர் வந்தாவே கேரண்டி சக்ஸஸ். ஸோ மை காட், அதனால் நான் சந்தோஷமாக அதை சொல்கிறேன். ஜெய் குபேரா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 5 முறை சொல்லுங்கள். தினமும் உயிரினங்களுக்கு இனிப்புகள் போடுங்க. இந்த மாதம் புதுசாக பர்ஸு வாங்குறது நல்லது. கல்லாப்பெட்டி வாங்கி வைங்க. கல்லாப்பெட்டியில் எந்திரங்கள், குபேர எந்திரங்களோ தனாகர்ஷண குபேர எந்திரங்களோ வாங்கி வைப்பது நல்லது. பயன்படுத்துங்க. நல்லது நடக்கட்டும். குபேரரோட ஃபோட்டோவை வால்பேப்பரை வையுங்க. கலக்குவார் குபேரர் வந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வந்திருக்கு. நல்லது நடக்கட்டும். அடுத்தது மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்குரிய அற்புதமான தெய்வம் சாமியே சரணம் ஐயப்பா வந்திருக்காரு. ஐயப்பனை நினையுங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போங்க. அல்லது யாராவது மாலை போட்டு சபரிமலை போகிறாங்கன்னா அவங்ககிட்ட காணிக்கையை கொடுங்க. ஐயப்பன் சுவாமி இந்த மாதம் முழுவதும் பிடித்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். நன்மைகள் பெருகும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் முன்னேற்றம், பேர் புகழ் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. 12 ராசிக்குரிய குபேர பீடத்து தேவதைகளின் ஆருடத்தை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். நம்பி இந்த தெய்வத்தை வழிபட்டு பாருங்கள். நல்லது நடக்கும். வாழ்க. இந்த மே மாதத்தில் ஒரு முறை என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம். அல்லது வாட்ஸ்அப்லையும் கூட என் கூட பர்சனல் கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம். மே மாதத்தில் 16ஆம் தேதி 17ஆம் தேதி நோட் பண்ணிக்கங்க. கொல்லிமலையில் ஆனந்த ரகசியம் தாந்திரிக் சாதனா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2 நாள் என்னுடனே இருக்கலாம். பல்வேறு விதமான மூலிகை குளியல்கள், தாந்திரிக பூஜைகள், பஞ்சசுத்தி என்கிற சக்தி மிக்க ஒரு நிகழ்வுகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொல்லிமலை வாங்க. கொல்லிமலை ஏறினாவே நல்லது நடக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகளை வந்துட்டு போனால் வாழ்க்கையில் அனைத்து செல்வமும் தேடி வரும். உங்களுக்கு தேடி வர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.